நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் சொந்தக்காரி கௌசல்யா. இப்போதான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எல்லாரும் நலமா? என்னை பார்த்ததும் ஆச்சரியமாயிருக்கா? இந்த கௌசல்யாவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களா? இன்று நாம் ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கப் போகிறோம். நமது சேனலை மறக்காமல் பதிவு செய்து வையுங்கள். தொடர்ந்து நிறைய புதிய புதிய கதைகள் வரும். இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன், அவனுடன் ஆடு மேய்க்க வந்த ஒரு பெண்ணை, மேலும் ஒரு அழகான தேவதையை எப்படி அணுகி அவளுடன் நேரத்தை கழித்தான் என்ற உண்மைச் சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கேளுங்கள். இந்த உண்மைச் சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சம்பவத்தை அவன் சொல்வது போலவே நானும் சொல்லப் போகிறேன். இந்த கதை முழுவதும் நீங்கள் சிறிதும் எதிர்பார்க்காத திருப்பங்களாகவே இருக்கும். கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே சொல்லுங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். என் பெயர் கோபாலகிருஷ்ணன். எல்லாரும் என்னை கோபால் என்றுதான் அழைப்பார்கள். எனக்கு 28 வயதாகிறது. காட்பாடி அருகிலுள்ள ஒரு சிறிய காட்டுப்பகுதிதான் பூலூர். எனக்கு படிப்பில் ஆர்வமில்லாமல் போகவே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறத் தவறினேன். அதனால் வீட்டில் ஆடு மாடு வாங்கி மேய்க்கும் வேலையை தந்துவிட்டார்கள். நான் தினமும் காலை 6 மணிக்கு மேய்ச்சலுக்குச் செல்வேன். திரும்பி வர மாலை 6 மணி ஆகிவிடும். சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போவேன். எங்கள் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு சிறிய கிராமம்தான் எழுப்பூர். அந்த ஊரிலிருந்து ஆடு மேய்க்க ஒரு பெண் வருவாள். அவள்தான் இந்த கதையின் நாயகி மேகலா. மேகலாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவளுக்கு வயது 24, 25 இருக்கும். மானை போன்ற உடலமைப்பு, ஆரோக்கியமான தோற்றம், சிரித்தால் கன்னத்தில் அழகான குழி விழும். உயரம் சராசரி. பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள். அவள் எப்போதும் சேலைதான் அணிவாள். மேகலாவின் ஊர் எழுப்பூர். அவள் கணவன் காட்பாடி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் வேலை செய்கிறான். காலை 5 மணிக்கே சென்று விடுவான். இரவு 10 மணிக்குத்தான் வீடு திரும்புவான். அவளுக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண், ஒரு பையன். பையன் சேலத்தில் பள்ளியில் படிக்கிறான், விடுதியில் தங்கி. எனவே மேகலா ஆடு மேய்க்க வருகிறாள். நான் எப்போதும் போல் ஆடு மேய்க்கச் சென்று பாட்டு கேட்டுக்கொண்டும் புல் மேய்த்து கொண்டும் இருந்தேன். அப்போது எதிர்ப்புறமாக இன்னொரு ஆட்டுக்கூட்டம் வந்தது. அதை மேகலா மேய்த்து கொண்டு வந்தாள். அவள் வந்து என்னிடம் பேச்சு கொடுத்தாள். எந்த ஊர் உங்களுக்கு என்று கேட்டாள். நான் எனக்கு பூலூர் என்றேன். நானும் உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டேன். அவள் எழுப்பூர் என்றாள். இருவரும் ஆடுகளை மேய்த்தபடி இருந்தோம். கொஞ்சம் நிழலில் உட்காருவோமா என்று அவள் கேட்டாள். நான் சரி என்று சொல்லி உட்கார்ந்தேன். அவள் அப்படியே நிழலில் படுத்துவிட்டாள். அவளுக்கு நன்றாக தூக்கம் வந்துவிட்டது. நான் அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். தூங்கும்போது அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் மீது எனக்கு முதலில் எந்த ஆசையும் வரவில்லை. அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். மணி மதியம் 2 ஆனது. குளத்துக்குச் சென்று ஆடுகளை குளிப்பாட்ட வேண்டும். இருவரும் சாப்பாட்டு கூடையை வெளியில் வைத்துவிட்டு தண்ணீருக்குள் இறங்கி மாடுகளை குளிப்பாட்டிக் கொண்டிருந்தோம். அவள் மாட்டை குளிப்பாட்டும்போது என் கண்கள் அவளையே பார்த்தன. அவள் சேலையை தூக்கிச் செருகியிருந்தாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்ததை அவள் கண்டு கொண்டாள். என்ன அப்படி பார்க்கிறீங்க என்று கேட்டாள். நான், இல்லை, நீங்கள் மாட்டை எப்படி குளிப்பாட்டுகிறீர்கள் என்று பார்த்தேன் என்றேன். அவள், அப்படியா, சரி என்றாள். பின்னர் ஆடுகளை மேய விட்டுவிட்டு எங்களுக்கு பசித்ததால் சாப்பிட ஆரம்பித்தோம். அவள் சாப்பிடும்போதும் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் எது செய்தாலும் எனக்கு அது அழகாகவே இருந்தது. என்னை அறியாமலே அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன். அன்று இரவு தூங்கும்போது அவளையே நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்தான் அவள் மீது ஒரு விருப்பம் வந்தது. இவளை எப்படியாவது கவர்ந்து விளையாட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் ஒரு யோசனை தோன்றியது. முதலில் அவள் என்னை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன்.
அடுத்த நாள் வழக்கம் போல் மேய்க்கச் சென்றேன். காலை 6 மணிக்குச் சென்றேன். ஆனால் அவள் 10:30 மணிக்குத்தான் வந்தாள். ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டேன். வீட்டில் வேலை இருந்தது என்றாள். வழக்கம் போல் உட்கார்ந்தோம். என் போனில் தவறில்லை. உங்க போன் கொடுங்க, கொஞ்சம் போன் போட்டு பார்க்கிறேன் என்றேன். அவள் கொடுத்தாள். என் போனுக்கு போட்டு எண்ணெய் எடுத்துக்கொண்டேன். என் கிடாரி ஆடு அவள் ஆட்டை முட்டிக் கொண்டிருந்தது. நான் அதை விரட்டிவிட்டேன். ஒன்றும் செய்யாதீர்கள் என்றாள். நான் அது சும்மாதான் என்றேன். பின்னர் உங்களுக்கு ஒரு குட்டி வேண்டுமா என்று மெதுவாக கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் அவள் பதில் எதுவும் பேசவில்லை. பின்னர் வழக்கம் போல் குளத்துக்குச் செல்லும் நேரத்தில் மணி 5 அவள் கிளம்பி போய்விட்டாள். நானும் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். என் கிடாரி ஆட்டை காணவில்லை. இதை சாக்காக வைத்து அவளுக்கு இரவு 8 மணிக்கு போன் போட்டேன். அவள் எடுத்து ஹலோ யாரு என்றாள். நான் தான் ஆறுமுகம் என்றேன். என்ன சொல்லுங்க என்றாள். என் கிடாரி உங்க ஆட்டை முட்டிக் கொண்டிருந்தது. அது அங்கு வந்ததா என்று கேட்கலாம் என்று போன் போட்டேன் என்றேன். இருங்க என்று சொல்லிவிட்டு ஆமாம் இங்குதான் நிற்கிறது, நாளைக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். உங்க ஆடு நல்ல கிடாரியை மாட்டிக்கொண்டு வழுக்கிவிட்டது. இன்னும் விடவில்லை. நல்ல தாங்கும்போல் இருக்கிறது என்றேன். உங்க ஆடுதான் பின்னாடியே வந்திருக்கும் என்றாள். இப்படி கதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. சாப்பிட்டாச்சா என்று கேட்டேன். இன்னும் வேலை முடிஞ்சு குளிக்கப் போறேன் என்றாள். இப்பத்தான் குளிக்கப் போறீங்களா என்று கேட்டு பேசிக் கொண்டிருந்தோம். மணி 9 ஆனது. நாளைக்கு பேசுவோம், நான் குளிக்கணும் என்று அவள் வைத்துவிட்டாள். அடுத்த நாள் மேய்க்க வந்தாள். இதோ உங்க கிடாரி என்று சொல்லிக் கொடுத்தாள். வேண்டுமென்றே எப்படி நம்ம கிடாரின்னு கேட்டீங்க என்று நான் கேட்டேன். அவள் சிரித்தாள். விடிய வெடியாய் கிடந்திருக்கும் போல என்றேன். ஆமாம், இரண்டையும் ஒரு தொட்டியில் போட்டு அடைத்து விட்டேன் என்றாள். நல்ல வேலைதான் என்றேன். அன்று இரவு வீட்டுக்கு போனதும் அவளுக்கு போன் போட்டேன். இன்றைக்கு கிடாரி வந்ததா என்று கேட்டேன். இல்லை இல்லை என்றாள். அப்படியா? அட, இங்குதான் நிற்கிறது. நான் தான் சரியாக பார்க்காமல் போன் போட்டேன் என்றேன். அப்படியா என்றாள். குளிச்சாச்சா என்றேன். இன்றைக்கும் சரியாக குளிக்கப் போகும்போது போன் போட்டீங்க என்றாள். நான் அவளை விடாமல் பேசிக்கொண்டே இருந்தேன். மணி 9 ஆனது. இன்றைக்கும் நாளைக்கு பார்ப்போம் என்று வைத்துவிட்டாள். இதுதான் இந்த கதையின் முதல் பகுதி. அடுத்த பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா? மேகலாவுடன் கோபாலின் உறவு எப்படி மேலும் வளர்ந்தது? அவளை முழுமையாக கவர்ந்தாரா? அடுத்த பகுதியில் மிக முக்கியமான திருப்பம் வருகிறது. எனவே அடுத்த பகுதிக்காக காத்திருங்கள். சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். அடுத்த நாள் நான் மேய்ச்சலுக்கு போனேன். அவளும் வந்தாள். நான் அவளிடம், அந்த கருவேல மரக் காட்டுக்குள் நல்ல மேய்ச்சற்புல் இருக்கிறது, அங்கே போவோமா என்று சொன்னேன். அப்படியா, சரி போவோம் என்றாள். அங்கே சென்று ஆடுகளை மேய்த்தோம். மேய்த்து கொண்டிருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் பேச்சு கொடுப்பேன். அவளும் நன்றாக பேசுவாள். நாட்கள் செல்லச் செல்ல அவள் என்னிடம் நெருங்குவது தெரிந்தது. எனக்கு அது ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது. இருந்தாலும் அவசரப்படாமல் இன்னும் நன்றாக நெருங்கிய பின்தான் என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன். பின்னர் எப்போதும் போல் வீட்டுக்கு போனோம். அன்று அவளுக்கு போன் போட்டேன். எங்க ஆடு வந்ததா என்று கேட்டேன். ஆமாம், இங்கேதான் இருக்கிறது என்று சொன்னேன். நாளைக்கு கொண்டு வாருங்கள் என்றாள். சரி என்று சொல்லிவிட்டு நான் அவளை விடாமல் பேசிக்கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் ஆடு மேய்ந்து கொண்டிருந்தோம். இருவரும் நிழலில் இருந்தோம். அந்த நேரத்தில் நான் அவளிடம் பேச்சு கொடுத்தேன். அவள் குடும்பத்தை பற்றி கேட்டேன். அவள் சொல்லத் தொடங்கினாள். எல்லோரை பற்றியும் நன்றாகச் சொன்னாள். ஆனால் அவள் கணவனை பற்றி அவ்வளவு நன்றாகச் சொல்லவில்லை. அவள் கணவன் ஒரு குடிகாரன். எப்போதும் குடித்துவிட்டு வந்து அவளுடன் சண்டை போடுவதாகவும், அவர்களுக்குள் பெரிதாகச் சொல்லிக் கொள்ளும்படி எதுவும் இல்லை என்றும், இருவரும் பிள்ளைகளுக்காகத்தான் ஒன்றாக வாழ்வதாகவும் சொன்னாள். இதை கேட்டதும் எனக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்தது. அவள் எல்லாவற்றையும் என்னிடம் இவ்வளவு வெளிப்படையாகச் சொல்கிறாள் என்றால் அவளுக்கு நான் மிகவும் நெருங்கிவிட்டேன் என்று அர்த்தம்.
ஒரு பெண் தனக்கு தூரமான ஒருவரிடம் இப்படி தன் வாழ்க்கை விஷயங்களை சொல்ல மாட்டாள். அப்போது இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தால் இவளை நம்மால் கவர்ந்து விடலாம் என்று தோன்றியது. நாட்கள் செல்லச் செல்ல எல்லாம் சரியாக அமையும் என்று எனக்கு தோன்றியது. பின்னர் இருவரும் குளத்துக்குச் சென்று ஆடுகளை குளிப்பாட்டிவிட்டு வந்தோம். திரும்பவும் மேய்ச்சலில் இருந்தபோது அங்கே இன்னொரு ஆட்டுக்கூட்டம் வந்தது. அது அவள் ஊரைச் சேர்ந்தவள். அவள் பெயர் லட்சுமி. அவள் வந்து, மேகலா, நீ இங்கேதான் மேய்க்க வருவியா என்று கேட்டு பேசிக் கொண்டிருந்தாள். மேகலா, ஆமாம் அக்கா என்று பேசிக் கொண்டிருந்தாள். பின்னர் மணி 5 அவர்கள் போய்விட்டார்கள். அன்று இரவு 8 மணிக்கு அவளுக்கு ஃபோன் போட்டேன். அவள் எடுத்தாள். நாளைக்கு எங்கே மேய்க்கப் போக வேண்டும் என்று கேட்டாள். என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன். இல்லை, எங்க ஊர்க்காரி நம்ம மேய்ச்சலிடத்துக்கு வந்துவிட்டாள். இனி அங்கே நாம் மேய்க்க வேண்டாம் என்றாள். சரி, அப்போ நாளைக்கு ஒரு நாள் அங்கே போவோம். அடுத்து வேறு இடம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மேகலா நமக்கு கிடைத்து விட்டாளா? அவள் ஊர்க்காரியுடன் மேய்க்கப் போகாமல் என்னுடன் தான் வரவேண்டும் என்று சொல்கிறாள். அப்போது நான் அவளை வென்று விட்டேனா? அவள் முழுமையாக கிடைத்து விட்டாளா என்று சந்தேகம். என்னதான் சந்தேகமாக இருந்தாலும் நடப்பதை நினைத்து உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் வந்தது. நான் அடுத்த நாள் எப்போதும் போல் 6 மணிக்கு போனேன். மேகலாவும் 6 மணிக்கே வந்துவிட்டாள். ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்டேன். சும்மாதான், வீட்டில் என்ன வேலை இருக்கிறது? 6 மணிக்கு வரக்கூடாதா என்று கேட்டாள். எனக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வரலாம் என்றேன். எங்கள் 2 ஊருக்கும் வடக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை இருக்கிறது. அங்கு யாரும் வரமாட்டார்கள். நான் மேகலாவிடம் நாளைக்கு அங்கே போவோமா என்றேன். யாரும் வரமாட்டாங்களா என்று கேட்டாள். அவள் இப்படி கேட்டதும் எனக்குள் மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்தது. இவள் உண்மையில் விரும்புகிறாளோ என்று தோன்றியது. யாரும் வரமாட்டார்கள் என்றேன். குளமும் இருக்கிறது, அங்கேயே தண்ணீர் காட்டிக்கொள்ளலாம் என்றேன். சரி என்றாள். அன்று இரவு 8 மணிக்கு திடீரென்று மேகலா ஃபோன் போட்டாள். என்ன என்று கேட்டேன். சும்மாதான் எடுத்தேன், ஏன் எடுக்கக்கூடாதா என்றாள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சீக்கிரமாக அவளை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சிதான். அவள் பேசிக் கொண்டிருந்தாள். காலையில் சீக்கிரம் வாங்க என்றாள். இந்த 2வது பகுதியில் மேகலா கோபாலிடம் மேலும் நிரம்பித்தாள். அவள் குடும்பச் சூழலும் கணவனின் பழக்கமும் அவளை எப்படி கோபாலை நாட வைத்தது. அடுத்த பகுதியில் முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அந்த மலைப்பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா? மேகலாவும் கோபாலும் இறுதியாக சந்தித்தார்களா? அடுத்த பகுதியில் அதிர்ச்சியான திருப்பம். காத்திருங்கள். சேனலை பதிவு செய்யுங்கள். அடுத்த நாள் நாங்கள் மலை அடிவாரத்தில் மேய்ச்சலில் இருந்தோம். வழக்கம் போலில்லாமல் அவள் என்னை அடிக்கடி பார்ப்பதை நான் உணர்ந்தேன். எனக்கு அப்போது புரிந்தது, சரி, இவள் நமக்கு கிடைத்து விட்டாள். இவளை இன்றைக்கு அனுபவிக்கலாம் என்று நல்ல வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தேன். மணி 1 மணி இருக்கும். திடீரென்று ஒரு இடி இடித்தது. அவள் உடனே திடுக்கிட்டு பயத்தில் என்னை கட்டிப்பிடித்தாள். நான் அதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. நானும் இதுதான் வாய்ப்பு என்று பதிலுக்கு கட்டிப்பிடித்தேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எண்ணி கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தேன். அவள் கோபப்பட்டு என்னை திட்டுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் அதை ரசித்தாள். அப்போது எனக்கு புரிந்துவிட்டது, அவள் எனக்கு கிடைத்து விட்டாள் என்று. பின்னர் நான் சிறிதும் தாமதிக்காமல் என் ஆட்டத்தை தொடங்கினேன். அவளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள். அப்புறம் எங்கள் விளையாட்டு நன்றாகத் தொடங்கியது. சில்லென்ற காற்று, கருமேகம் சூழ்ந்த வானம், அருமையான காலநிலை. எங்கள் ஆட்டத்திற்கு இயற்கையே ஒரு பெரும் துணையாக அமைந்தது. 6 மணி வரை நன்றாக நாங்கள் அந்த மலை அடிவாரத்தில் தாராளமாக விளையாடினோம். நன்றாக விளையாடிவிட்டு பின்னர் அவள் வீட்டுக்கு போய்விட்டாள். அன்றிருந்து இன்று வரை எங்கள் தொடர்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது கடைசி வரைக்கும் சென்று கொண்டேதான் இருக்கும். இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
சில உறவுகள் எதிர்பாராத விதமாக தொடங்குகின்றன. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் வேலையில் தொடங்கிய பழக்கம் எப்படி ஒரு ஆழமான தொடர்பாக மாறியது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. மேகலாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல்தான் அவளை வேறு திசைக்கு இட்டுச் சென்றது. ஆனால் இதில் யார் தவறு என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சூழ்நிலைகள் உண்டு. இந்த சம்பவம் நடந்த இடம், காலம், சூழ்நிலை அனைத்தும் இணைந்து இந்த உறவை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இரகசியமாகவே நடக்கின்றன. யாரும் அறியாமல், யாரும் சந்தேகிக்காத வகையில் இவர்கள் தங்கள் தொடர்பை தொடர்ந்தார்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வருகிறேன். இந்த மூன்றாவது மற்றும் இறுதி பகுதியில் மேகலாவும் கோபாலும் இறுதியாகச் சந்தித்த சம்பவத்தை பார்த்தோம். இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இதில் யாருடைய தவறு என்று நினைக்கிறீர்கள்? மேகலாவா, கோபாலா அல்லது இருவரின் சூழ்நிலைகளா? உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். இது போன்ற உண்மைச் சம்பவங்களை மேலும் கேட்க விரும்பினால் சேனலை பதிவு செய்து, லைக் செய்து, கமெண்ட் இட்டு ஷேர் செய்யுங்கள். கௌசல்யாவுக்கு பிடித்த நண்பர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள். இதுபோல ஒரு அருமையான சம்பவத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் சொந்தக்காரி கௌசல்யா. நன்றி.